துப்பாக்கி 2 கதை தான் மதராசி. விஜய் பாணியில சிவகார்த்திகேயன். இயக்குனர் ஏ.ஆர். முருகதாஸ் இயக்கத்துல சிவகார்த்திகேயன் நடிக்கக்கூடிய படத்தோட ஃபர்ஸ்ட் லுக் கிளிம்ஸ் வீடியோ வெளியாயிருக்கு. இந்த படத்துக்கு மதராசி அப்படின்னு பெயர் வைக்கப்பட்டிருக்கு. இந்த படத்தோட டைட்டில் பழைய டைட்டில் அப்படின்னு கோலிவுட் வட்டாரங்கள் தெரிவிக்குது. இந்த நிலையில படத்தோட கிளிம்ஸ் வீடியோவை பார்க்கும்போது இந்த படம் துப்பாக்கி 2 படத்தோட கதை அப்படின்னு நெட்டிசன்கள் சொல்லிட்டு வராங்க. பழைய பட டைட்டில் சென்டிமெண்ட் சிவகார்த்திகேயனுக்கு நல்லா ஹிட்டான படங்களா அமையறதால அதே மாதிரி மதராசி டைட்டில் வைக்கப்பட்டிருக்கிறதாவும் சொல்லப்படுது. இந்த நிலையில துப்பாக்கி 2 தான் அப்படின்னு தகவல் கசிஞ்சிருக்கு. விஜய் நடிச்ச கோட் படத்துல விஜய் கிட்ட இருந்து சிவகார்த்திகேயன் துப்பாக்கியை கையில வாங்கக்கூடிய காட்சிக்கு திரையரங்கத்துல விசில் சத்தம் காத கிழிச்சுது. அதுக்கேத்த மாதிரி அமரன் பட ப்ரமோஷன் நிகழ்ச்சியிலையும் துப்பாக்கி கணம் எப்படி இருக்குது அப்படிங்கிற கேள்விக்கு சிரிச்சுக்கிட்டே கையில வாங்கும்போது தெரியல, இப்ப கொஞ்சம் கனமா தான் இருக்குது அப்படின்னு சிவகார்த்திகேயன் தெரிவிச்சிருந்தாரு. இதனால விஜய் துப்பாக்கியை கையில கொடுத்ததால இந்த படம் கண்டிப்பா துப்பாக்கி 2 தான் அப்படின்னு நெட்டிசன்கள் வலைதளங்கள்ல தெற்கு விட்டு வராங்க. இதனால விஜய் துப்பாக்கிய கையில கொடுத்ததால இந்த படம் கண்டிப்பா துப்பாக்கி 2 தான் அப்படின்னு நெட்டிசன்கள் வலைதளங்கள்ல தெரிவிச்சிட்டு வராங்க. விஜய் கொடுத்த துப்பாக்கியா அது அப்படின்னு கமெண்ட்டும் பண்ணிட்டு வராங்க. துப்பாக்கி 2 அப்படின்னு நெட்டிசன்கள் தெரிவிச்சிட்டு வந்தாலும் அந்த படத்தோட கிளிம்ஸ் வீடியோவை பார்க்கும்போது ஆக்ஷன் காட்சிகள் ரத்தம் தெறிக்கக்கூடிய அளவுக்கு எதிர்பார்ப்பை எகிர பண்ணுது. அது மட்டும் இல்லாம சிவகார்த்திகேயன் ஒரு டிசாஸ்டர் பிரச்சனையில இருக்கிறது மாதிரியும் தெரியுது. ஏ.ஆர். முருகதாஸ் சிவகார்த்திகேயன் காம்போவில் உருவாயிருக்கக்கூடிய இந்த படத்தோட டைட்டில் டீசர் ரசிக்கும்படி ரசிகர்களை இம்ப்ரெஸ் பண்ணியிருக்கு. கதைக்களம் இதுதான் அப்படின்னு யூகிக்க முடியாத வகையில இருக்கிறதால படத்தின் மீதான எதிர்பார்ப்பை அதிகரிக்க பண்ணியிருக்கு. தொடர் தோல்வியில இருந்து தமிழ் சினிமாவில் ஒரு வெற்றி படத்தை கொடுக்கணும் அப்படிங்கிற முனைப்போட இயக்குனர் ஏ.ஆர். முருகதாஸ் கடுமையா உழைச்சிட்டு வராரு. நடிகர்கள் புதுசு அப்படின்னாலும் கதை ஒண்ணுதான் அப்படின்னு நெட்டிசன்கள் கருத்து தெரிவிச்சிட்டு வராங்க. ஏ.ஆர். முருகதாஸ் படங்கள் அப்படின்னாலே ஒண்ணு தீவிரவாத கும்பல், இன்னொன்னு பாகிஸ்தானை சேர்ந்தவங்க வில்லனா இருப்பாங்க அப்படின்னே சொல்றாங்க. மக்கள் ரசிக்கும்படி பிரிவினை இல்லாத வெடிகுண்டு துப்பாக்கி இல்லாத படமா கூட எடுக்கலாம். மறுபடியும் ஒரு மசாலா குண்டு பாகிஸ்தான்ல இருந்து வரப்போகுது அப்படின்னு காட்டமா விமர்சனம் பண்ணிட்டு வராங்க. மக்களை பிளவுபடுத்துறது மாதிரி கதை தான் இயக்குனர் ஏ.ஆர். முருகதாஸுக்கு தெரியும் அப்படின்னும் அதுலயும் ஒரு இஸ்லாமியர் வில்லனா இருக்கவும் வாய்ப்பு இருக்கு அப்படின்னும் விமர்சனங்கள் எழுந்திருக்கு. கஜினி படத்துல சூர்யா தன்னை யாரு அப்படின்னே மறந்திருப்பாரு. துப்பாக்கி படத்துல ஸ்லீப்பர் செல் பத்தின ஐடியாக்கள் புதுசா இருந்தாலும் இஸ்லாமியர்களை இன்னும் எத்தனை காலத்துக்கு தான் வில்லனா சித்தரிப்பீங்க அப்படிங்கிற கோபத்தோட நெட்டிசன்கள் கருத்துக்களை முன்வச்சிட்டு வராங்க. பழைய முருகதாச திரையில பார்க்க ஆவலா காத்துக்கிட்டு இருக்கிறதாவும் ரசிகர்கள் தெரிவிச்சிட்டு வராங்க.